லவ் இஸ் கிளீஷே தான். பப்ளிக்காக முத்தம் கொடுக்குற 2 பேரை பார்க்கும்போது மாரல் பாலிசிங் பண்ணும். எவ்வளோ பெயினை கோ த்ரூ பண்ணி அந்த மொமெண்ட்டில் இருப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப்பு. ஸோ நிற்கக்கூடிய இடம் இல்லாதனால 2 பேர் மட்டும், ஒரு பையன் பொண்ணு மட்டும் கொடைக்குள்ளே நிற்கிறாங்க. அப்போது அவங்களுக்குள்ளே இருக்க கான்வர்சேஷன் 10 டிஃப்ரெண்ட் பிளேசஸ், 10 டிஃப்ரெண்ட் செட்டப். இன் சிம்பிள் வேர்ட்ஸ் 10 ஸ்லைசஸ் ஆஃப் ஒன்ஸ் லைஃப். நிறைய உரையாடலாக இருக்கே, இது கரெக்டாக ஏற்றுப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. இல்லை, விஷுவலாக தான் இருக்கும் படம். இப்போ பிஃபோர் சன்ரைஸ் பிஃபோர் சன்செட் மாதிரியோ இல்லை 2 பேரோட கான்வர்சேஷனுக்குள்ளேயே போகிற படமாகவும் அது இருக்காது. எனக்கு செல்வா சார் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஒரு 7-8 வருஷம் கழிச்சு யாரணி மோகினி ஏதோ ஒரு சேனலில் பார்க்கும்போது தான் தோணுது, இந்த பாதிப்புல இருந்து மேதம்மான் கதை உருவாயிருக்குன்ட்டு. லோகேஷோட ஸ்டோரி நான் ஒன்று டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. எனக்கு என் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் இல்லை அது. ஐ ட்ரைட் டு பி ஆனஸ்ட் டு தட். மை ஹார்ட் இஸ் நாட் தேர் மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் என்ன ட்ரை பண்ணாலுமே அது லோகேஷ்டே கன்சர்னாகவே சொன்னேன். அப்பா லோகேஷ் சொன்னால் இல்லைடா, விது எப்படின்னா ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடு. அவனுக்கு வலிக்கவே வலிக்காது. நிறைய ட்ரை பண்ணி அவனை கிட்டத்தட்ட ஒரு ஜங்கியாக வாழ வச்சு பிச்செல்லாம் எடுக்க வச்சான். பிச்சை எடுத்து ரோட்டில் தங்கி 1 பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு 2 நாள் 3 நாள் ஆளே காணும். இஸ் ஃபைனலி ஹர்ட். கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்கிற இடம் வந்து தப்பாகிடாது, நீங்கள் அழைப்பதை பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறேன். அழைப்பதை நான் பார்க்கல சார்ன்றாங்க. ஏமா நான் வந்து ஆடைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேம்மா, எவ்வளோ ரிஸ்க்கான படம் தெரியுமா? அதையே நான் வந்து அதுக்கப்புறம் நான் கன்சிடர் பண்ணி நான் ரீரைட் பண்ணேன். இந்த பொண்ணாவே பிரீத்தி ப்ரெசன்ட்லேயே ரியல் லைஃப்லேயே இருக்கிறாங்க. எனக்காக நீங்கள் இதை பண்ணீங்கன்றதே போதும் சார், ஐ எம் மீன், நான் பண்ணுறேன். எப்பயுமே ரத்னகுமார் அவருடைய படங்களில் இருக்க பாடல்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. மேதமான இருக்கட்டும், இலை உதிரும் மீண்டும் துளிரும், ஒரு 7 வருஷமா 8 வருஷமா அப்படியே தான் இருக்குது. அது மாற்றவே எனக்கு தோணலை. எனக்கு இந்த லைனை சொன்னது ரொம்ப சந்தோஷம். இப்போ கால் பண்ணார். கால் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, தலைவன் கால் பண்ணுறான்னா தலைவன் லைக் டு சம் ஆஃப் மை ஒர்க் அப்படின்ட்டு. நீ போகும் பாதை எங்கும் பூக்கள் உன்னை நோக்கி திரும்புதுன்னு. அதுக்கப்புறம் நீ பறிக்க போகும் பூவாய் மாற முட்கள் கூட தவிக்குதுன்னு எழுதியிருந்தேன். அந்த இடத்துல மலருதுன்னு எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னாரு. எனக்கு அப்பா முள்ளு தவிக்குதுன்னு நான் எப்படி விஷுவல் யோசிக்க முடியும், ஆனால் முள்ளே மலருதுன்றது பயங்கரமா இருக்கு. சந்தான சார் கிட்ட கூட ஒரு இன்டர்வியூல கேட்டதாங்கன்னு நினைக்கிறேன், குழு ரொம்ப நல்ல படம், நீங்க அந்த படத்துக்கு மிஸ் மேட்ச்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லியிருந்தான்னு நான் இப்போ சந்தான எனக்கு சொல்றேன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர். உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Presta Premium Women's Wear. Let your body love it. And yes, ஹலோ சார், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இந்த இன்டர்வியூ தான் நான் டிஸ்க்ளைமர் போட்டு ஆரம்பிக்க போகிறேன். திஸ் இன்டர்வியூ இஸ் கோனா பி அபவுட் ரத்னகுமார் 29 உங்களுடைய படங்கள். ஸோ இதில் வந்து லோகேஷ் கனகராஜ் இவங்க மற்றவங்களுடைய பேர்கள் எதுவும் வராது. 29ஓட இது முன்னாடி விட்டு நீங்கள் டீசரை பார்க்கும்போதும் சரி, இப்போ நேற்று விட்ட ஒரு கிளிம்ஸ் பார்க்கும்போதும் சரி, எனக்கு ஏதோ ஒரு வகையில் ரத்னகுமாரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவருடைய முக சாயலாக இருக்கட்டும், இல்லை ஒருவேளை ரத்னகுமார் அந்த வயசில் இப்படி தான் இருந்தால் இப்படி தான் பண்ணியிருப்பார், அவர் பேசினா இப்படி தான் இருப்பாருன்ற ஒரு ஏதோ இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பயோபிக். இல்லை, ஆக்சுவலாக எங்கள் டீசர் வந்ததும் ஃபஸ்ட்டு தமிழரசன் பச்சமுத்து ஒரு ட்வீட் போட்டார், வாழ்த்துக்கள் ஐயா, ஒரு இயக்குனரோட பயோபிக்கை ஒரு இயக்குனரே எடுக்கிற குடிப்பனை வந்து எல்லாருக்கும் அமையாது அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2011-12 அந்த டைம்ஸில் அந்த ஏஜில் நான் இருந்தேன். அப்படின்னா அந்த ஏஜில் அப்போ இல்லை, பட் அந்த பீரியடில் நடந்த சம்பவங்கள் என் லைஃப்பில் நடந்ததும் சரி, அண்டு எனக்கு இருந்த அந்த கரெக்டாக அந்த 29 வயசில் எனக்கு இருந்த குழப்பங்கள் அதெல்லாம் வந்து ஃபிட்டிங்காக இந்த படத்துக்குள்ளே லேண்ட் ஆச்சு. ஆக்சுவலாக நான் இதோட ஆரிஜின் சொல்கிறேனே, நான் வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நைட்டு சும்மா ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்கேன். அப்போது நல்ல மழை சத்தம் மட்டும் கேட்குது. நான் ஜென்ரலி ஃபேஸ்புக்கில் இந்த வாட்ஸ் இன் யுவர் மைண்டுன்னு தானே இருக்கும் நம்ம போஸ்ட் போடுற இடத்துல டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி. நான் சும்மா அதில் தான் உட்காந்துருக்கும்போது எனக்கு இந்த மழை சத்தம் இப்போ கூட நான் மழையை மட்டும் ஆம்பியன்ஸாக காதில் கேட்டு எழுதுனதெல்லாம் உண்டு. சரி, அந்த மழை சத்தம் ஏதோ ஒன்று ஒரு இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோமே, ஒரு ட்ரிகர் தூண்டுச்சு, ஏதோ ஒன்று எழுதலாம் அப்படின்ற மாதிரி. அப்போது நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப்பு. அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து ஆல்ரெடி திடீர் மழைனா எப்படி டக்குன்னு பைக்கெல்லாம் விட்டு ஷெல்டருக்கு ஓடுவாங்களா, அந்த மாதிரி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்பு. ஸோ நிற்கக்கூடிய இடம் இல்லாதனால 2 பேர் மட்டும், ஒரு பையன் பொண்ணு மட்டும் கொடைக்குள்ளே நிற்கிறாங்க. அப்போது அவங்களுக்குள்ளே இருக்க கான்வர்சேஷன் இது மட்டும் ஒரு விஷுவலாக ஆரம்பிக்குது. எனக்கு ஓப்பன் ஆகுது. இவங்க யார், இவங்க என்ன பழக்கம் இவங்களுக்குள்ள, அது எதுவுமே இல்லை, பேர் கூட இல்லை, ஏதோ ஒன்று எழுதுகிறேன், அப்படியே போகுது அது பாட்டு. அந்த சீன் முடியும் போது அவன் ஒரு கொஷின் மார்க்கில் முடிக்கிற மாதிரி முடிச்சிட்டேன்.
லைக் அது டு பி கண்டினியூ மாதிரி தான் இருக்கும். பட் சரி. அப்படி முடிச்சு அதை போஸ்ட்டும் பண்ணிட்டேன். நான் மறுநாள் பார்க்கும்போது பார்த்தா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்துருந்துச்சு. அதை படிச்சுட்டு அதில் குறிப்பிட்ட டைலாக்கெல்லாம் கீழே போட்டு நான் ஜென்ரலாக பேசினாலே ஏதோ மெட்டோஃபர் வச்சு பேசுறதுலாம் இருக்கும். அந்த மாதிரி அந்த கான்வர்சேஷன்லேயும் இருந்துச்சு. அதெல்லாம் பிக் பண்ணிலாம் நோட்டீஸ் பண்ணி சொல்லி அதில் கடைசியாக வந்து இவங்க அடுத்து எப்போ எங்கே மீட் பண்ண போகிறாங்கன்ற கேள்வியே வந்திருந்தது. அப்போ எனக்கு அது ஒரு மாதிரி எக்ஸைட் பண்ணுச்சு. இப்போது புக்ஸில் தொடர்கதை எழுதுவாங்க தெரியுமா, அந்த கதை பிரசுரம் ஆன பிறகு அடுத்த வாரம் என்ன ஆக அதுலேருந்து போகுதுன்னு. அது மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஒரு கிக் ஆயிடுச்சு. அதுல இருந்த கான்வர்சேஷன்லேருந்து ஒரு லீடு இருந்துச்சு. அப்போ நம்ம ஒரு நாள் அங்கே போவோம் அப்படின்ட்டு. அந்த அங்கே போவோன்ற சீக்வன்ஸ் தான் வந்து நீங்கள் இப்போ வேர்ல்ட் ஆஃப் 29ன்னு பார்த்த அந்த கடல் Beach காதல் sequence. ரோமம் ஆச்சரியக்குறின்ற பீச் சீக்வன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதையும் அது மாதிரி ஒரு மாதிரி ரேண்டமாக உட்காந்து டைப் பண்ணி போஸ்ட் பண்ணேன். பயங்கரமான ஒரு ஃபாலோயிங் ஆகிடுச்சு. ஒரு பாயிண்டில் வந்து பயங்கரமாக திட்டுறதெல்லாம் கூட வந்துடும். இங்கே அவளை அப்படி பேச வச்சிங்க அப்படிலாம் பர்சனலாக கேட்குறதுலாம் ஆயிடுச்சு. அப்போது கேவி ஆனந்த் சாரோட அசிஸ்டன்ட் மதின்னு ஒருத்தர் எனக்கு பழக்கம். நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது மாற்றானில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் எனக்கு கால் பண்ணார் இதை படிச்சுட்டு. சரி இவர் படிச்சுட்டு பாராட்ட போகிறோன்னு பார்த்தா நல்லா திட்டுறாரு என்னைய. திட்டிட்டு இதை ஏன் நீ வந்து சும்மா ஒரு 4 லைக்கும் கமெண்ட்டுக்கும் இன்னும் கிடைக்க போகுது அதில் உனக்கு, தயவுசெய்து அதை எடுத்துகிட்டு அதை வச்சு ஒரு படமே பண்ணலாம், நீ அதை எடுத்துரு அப்படின்ட்டாரு. ஏன் சொன்னார் தெரில. சரின்னு அப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் அதை. அப்படியே கட் டு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் லைஃப்பில் எனக்கே ஒரு தேடல் இருந்துச்சு. நான் அதுவும் சொல்லியிருக்கேன். நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்றதே வந்து மாறி போச்சு. என்னை கார்த்தி சுப்ராஜை கூப்பிட்டு ஒரு முறை நீ எதுக்கு வந்த, நீ உன்னை என்னவா பார்க்கணுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வெளியிலேருந்து அந்த கேள்வி எனக்கே கேட்கும்போது நானும் என்னை கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து தான். எப்போ இது தெரிஞ்சுக்கலாமா இது? டைரக்டர் ஆயிட்ட பிறகு. ஆமாம், நான் டைரக்டராக ஆகிட்டேன். அப்புறம் படங்கள் ரைட்டராக writer-ஆ ஒர்க் போறீங்க. பண்ணுறேன். அதுலேருந்து தான் இந்த பழக்கமே வந்துருச்சு. இப்போ நான் இன்டர்வியூ போனேன்னா ரைட்டிங் பற்றி பேசினாலுமே கூட நான் அசோசியேட்டான ஹீரோஸ் பற்றி பேச வேண்டியிருக்கும், நான் கொலாபான டேரக்டர்ஸ் பற்றி பேச வேண்டியது இருக்குன்னும் போது நான் வந்து ஒரு மவுத் பீஸாகவே ஒரு பாயிண்ட் மேலே ஆயிடுச்சு. அதாவது அதில் ஒரு மற்றவங்கள பற்றி கேட்க உங்களோட ஒப்பீனியன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, ரத்னகுமாரோட ஒப்பீனியன் இது சொல்லுங்களே அப்படி எனக்கும் இல்லை. அதுதான் நார்மல் கான்வர்சேஷன்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. சம்டைம்ஸ் நானே தீனி போடுற மாதிரி பேசிடுவேன், சம்டைம்ஸ் அவங்க சொல்லும் போது அந்த ஃப்ளோவில் பேசிடுவேன். அப்போ தான் வந்து இப்படி இந்த மாதிரி பேசுகிற ஆளும் நம்ம இல்லையா, இது நம்ம பேசும்போது ஜென்ரலாக பேசுகிறதே வந்து இப்படி மாறி இருக்கு. அப்போ தான் நான் இந்த கேள்வி வெளியிலேருந்து வர ஆரம்பிக்கும் போது நானும் என்னை கேட்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த டீசர் ஐடியாவாகவே வந்துச்சு. ஒருத்தன் அவனுக்கு ஐடென்டிட்டி க்ரைசிஸே இருக்குது. அவனை என்னவா பார்க்குறாங்க, அவனை என்னவா பார்க்கணுன்னு நினைக்கிறான்றது கூட அவனுக்கு க்ளூலெஸ்ஸாக இருக்கிற ஒருத்தன் நான் யாருன்னு. நீங்கள் அந்த டீசர் பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தையும் கேட்டால் யாருன்னு ஒருத்தன் பேரை சொல்லுவான், ஒருத்தன் வேலையை சொல்லுவான், ஜாப் சொல்லுவாங்க, ஒருத்தன் ஃபங்குமார்னு அவனோட ஹேரை வச்சே சொல்லுவான். இவன்ட்ட வந்து கேட்கும்போது எனக்கு தெரியலங்கன்ற அளவுக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக ஒருத்தன் இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்துக்குள்ளே இருக்கலாம். அந்த கொடைக்குள்ளே நின்று அந்த பையன் வந்து இந்த மாதிரி ஒரு 29 வயசில் இருக்கிற ஒரு சத்யா அப்படின்ற மாதிரி வச்சுப்போம் அப்படின்னு அது அப்படியே திரும்ப வேறு ஃபார்ம் வந்தது. அண்ட் அது கூட அவன் லைஃப்குள்ளே பக்கா கிளாரிட்டியோட இப்போ நம்ம இந்த குரூப் தான் எடுக்கணும், 11th இந்த காலேஜில் தான் சேரணும், இதுவாக தான் ஆகணும்னு பயங்கர கிளாரிட்டியோடு இருக்கிற ஒரு ஏர்லி 20s இருக்க ஒரு பொண்ணு. அந்த கொடைக்குள்ளே இருந்த இன்னொரு கேரக்டர் வந்து விஜின்னு அந்த பொண்ணு. ஸோ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி எப்படி இந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு மீட்டிங் இருந்துச்சோ அது மாதிரி ஒரு 10 டிஃப்ரெண்ட் பிளேசஸ், 10 டிஃப்ரெண்ட் செட்டப் அண்ட் கான்வர்சேஷன்ஸ். அது இவங்க லைஃபே மாற்றுற அளவுக்கு இவங்களுக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்றது தான் இந்த படம். பியூட்டிஃபுல். இன் சிம்பிள் வேர்ட்ஸ் 10 ஸ்லைசஸ் ஆஃப் ஒன்ஸ் லைஃப், சத்யான்ற ஒருத்தனோட லைஃப் அப்படின்றது தான். அது ரொம்ப அழகாக நீங்கள் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அது என்னென்ன ஒரு சாப்டர். பேரன்பு படம்லாம் அந்த மாதிரி தான் போடும், ஒவ்வொரு அத்தியாயம் மாதிரி. ஆனால் நீங்கள் ரொம்ப ஓப்பனாக இப்படி தான் இருக்க போகுது, கரெக்டாக சான்றோன்னு எனக்கு கேட்டது காதலின்னு முதற்கொண்டு எல்லாத்தையும் வெளிப்படையாக சொன்னதுக்கு காரணம் இல்லை என்னென்னா நமக்கு லவ் இஸ் கிளீஷே தான். சரி, நீங்கள் என்ன பெரிய கான்ஃப்ளிக்ட் வச்சு என்ன ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான எமோஷன் அது. லவ் இஸ் கிளீஷேன்றனால மட்டும்தான் அது எவ்வளோ வாட்டி பண்ணாலுமே வந்து அது போய் கனெக்ட் ஆகுது. அப்படின்னும் போது நீங்கள் மறைச்சி புதுசாக ஒன்று திருப்பி போடுற அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பண்ண போகிறோம், காவிய காதல் அந்த மாதிரிலாம் ஒன்று பண்ண போகிறோன்னே இல்லை. இப்போ நீங்கள் பீச்சுக்கு போகிறீங்கன்னா ஒவ்வொரு கப்புளுக்கும் ஒரு கதை இருக்கும்ல.
நம்ம வந்து அங்கே பப்ளிக்காக முத்தம் கொடுக்குற 2 பேரை பார்க்கும்போது மாரல் பாலிசிங் பண்ணுவோம், இல்லை ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம முகசொலிக்க கூட பண்ணுவோம். ஆனால் எவ்வளோ பெயினை கோ த்ரூ பண்ணி, எவ்வளோ அழுக, எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ், எவ்வளோ முறை வேணான்னு சொல்லி அப்புறம் சேர்ந்து அந்த மொமெண்ட்டில் இருப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. அவங்க ஒன்று இன்னைக்கு 10 மணிக்கு கிஸ் அடிப்போன்னு பிளான் பண்ணுறதில்ல. அப்படி ஆனால் வெளியேருந்து பார்த்தா ஜெனரிக்காக லவ் அப்படின்னு தான் இருக்கும்ல. அப்படி அந்த பாலிஷ்டாக பார்க்கப்படுற லவ்வுக்கு பின்னாடியும் வந்து எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா லவ்வுக்குமே அவ்வளோ சின்ன சின்ன டிஃப்ரென்ஸே இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சாதாரண லவ் ஸ்டோரி. ஆனால் அதில் வந்து அந்த அப்சர்வேஷனில் என் லைஃப்பில் இந்த அப்சர்வேஷன்லேருந்து அதை இப்போ நீங்கள் பார்த்தீங்க, அந்த ஜஸ்ட் ப்ரொப்போசல் சீன் இல்லாமல் அந்த ஒரு இடத்துக்கு அரைவ் ஆகணும்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு மொமெண்ட்டுமே வந்து கொஞ்சம் ரசனையாக பண்ண ட்ரை பண்ண படம். நீங்கள் எழுதுகிற சீன் உங்களுக்கு எப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க? ஏன்னா நீங்கள் இருக்கிற லைக் உங்களோட 29ல் இருக்கும் போது இருந்த காலகட்டம் வேறு மாதிரி இருக்கும், இப்போ காதலோட பரிமாணம் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இது இப்போ நடக்கிற மாதிரி கதையா இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதையா? இல்லை, நான் இதுலேயே அதனால தான் டிண்டர், பம்பிள், ஓயோ வருகைக்கு முன்னொரு காலத்துன்னு போட்டு ஆரம்பித்தோம். சரி, அது ஒரு பீரியடை செட் பண்ண தான். அதுக்காக போயிட்டு அந்த டைமில் இந்த பில்டிங் இல்லைன்னு எரேஸ் பண்ணுறதோ, அந்த டைமில் இந்த பைக் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்து அப்படிலாம் இல்லை. ஓகே, அவங்க உரையாடல்லே வந்து எந்த காலகட்டம் தெரிஞ்சுக்கலாமா? 2010 இந்த 100 மெசேஜ் தான் ஃப்ரீ. ஓகே, நார்மல் டெக்ஸ்ட்லேயே பேசுறது. ஆமாம், 2 மணி நேரம் ரெட் கட்டர் போட்டு பேசுகிற காலம், 10 ரூபா ரீசார்ஜ், 2 மணி நேரம் பவர் கட்டு ஒரு பிரச்சனையாக இருந்த ஒரு பீரியட் இருக்குல்ல. அந்த டைமில் அதாவது கம்யூனிகேஷன் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த டைம்லையும் நான் சொல்கிறது லெட்டர் டைமுக்குலாம் போகல, பட் அங்கேயே வந்து ஒரு லாங்கிங்னஸ்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் இப்போ மாதிரி பவர் பேங்க்கு சார்ஜ் போடுறது, இப்போ வீடியோ காலில் பேசினாலே ஒரு சாட்டிஸ்ஃபைடு, ஓகே முகத்தை பார்த்து பேசியாச்சுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அப்போது நீங்கள் இப்போ பார்க்குற ஸ்மைலிக்கே வந்து அப்போ வந்து ஒரு டாட் வச்சு ஒரு கோலன் வச்சு ஒரு க்ளோஸர் ப்ராக்கெட்டு போடணும், அப்போ தான் சிரிக்க முடியும்ல. அந்த டைம் சொல்கிறேன் நான். அந்த டெக்னாலஜிக்குள்ளே நுழையுது, அப்போ அந்த டிஜிட்டலாக லவ் நுழைஞ்ச டைம் சொல்கிறேன். நிறைய உரையாடலாக இருக்கே, இது கரெக்டாக ஏற்றுப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. இல்லை, விஷுவலாக தான் இருக்கும் படம், உரையாடலாக இருக்கணும். இப்போ பிஃபோர் சன்ரைஸ் பிஃபோர் சன்செட் மாதிரியோ இல்லை ரெண்டு பேரோட கான்வர்சேஷனுக்குள்ளேயே போகிற படமாகவும் அது இருக்காது. நீங்கள் கேட்டிங்களா, எனக்கு செல்வா சார் வந்து அவ்வளோ பிடிக்கும். எனக்கு சவஞ்சி, மயக்கமன் எல்லாம் வந்து மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ். இன்ஃபேக்ட் இந்த படம் அந்த படத்தோட பாதிப்புகள்லேருந்து தான் நம்ம எழுத்தில் ஏதாவது ஒரு வகையில் வரும். சொல்லப்போனால் மேதமான நான் ஒரு 7-8 வருஷம் கழித்து ஜீ திரையில் பார்க்குறேன். யாரணி மோகினி ஏதோ ஒரு சேனலில் பார்க்குறேன். பார்க்கும்போது தான் தோணுது இந்த பாதிப்புலேருந்து மேதமான் கதை உருவாயிருக்குன்ட்டு. மதுன்ற ஷார்ட் ஃபில்மே வந்து யாரணி மோகினின்ற படம் கொடுத்த பாதிப்புன்ட்டு. ஆனால் நீங்கள் உங்களை கேட்டால் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, தனு சார் வந்து சோகமாக உட்காந்துருப்பார். என்னை அந்த மாதிரி அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சுன்னு ரகுவரன் சார் போவார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நயன்தாரா அவங்ககிட்ட பேசலான்னு பேசும்போது தேடி தனு சாரும் வந்துடுவார். வந்து பார்த்தா ஆல்ரெடி அங்கே ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கோம். இவர் போய் தடுக்க போகும்போது கலகலப்பில் கை பட்டுரும் அவங்க கை மேலே. அப்போ தான் அவருக்கு உண்மையிலே சீரியஸாக கோவம் வந்து வேணான்ற மாதிரி வந்துடுவார். மறுநாள் அவங்க அப்பா இறந்துருவாங்க மாதிரி இருக்கும்ல. இப்போ மது ஷார்ட் ஃபில்மே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்படி சாவ போகிறான்னு ஆல் டைம் லோவில் இருக்கிற ஒரு பையன், அவனை ஏதாவது பண்ணி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக ஃப்ரெண்டு போவான். ரகுவரன் சார் போன மாதிரி இந்த ஃப்ரெண்டு போவான். போன இடத்துல அவனுக்கு அவமானம் ஆகும் அந்த பொண்ணுனால். அதில் தான் இவனுக்கு டென்ஷன் ஆகி போய், நீ அவ்வளோ பெரிய ஆளா, நீங்கள் அங்கேருந்து வாங்கடா கிளம்பின்ற மாதிரி அவன் மூவ் ஆகிறான்ருக்குல்ல. இது சத்தியமாக அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இது மாதிரி ஒன்று பண்ணணுன்னே பண்ணல. பட் உங்களுக்கே தெரியாமல் எனக்கே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அந்த படம் பார்க்கும்போது ஓகே நம்மளை அறியாமல் அப்போ தான் தெரிஞ்சது அந்த செமியாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எது நமக்குள்ளே போய் என்னவாக இருக்குது, எந்த இடத்துலேருந்து இது வேறு ஃபார்ம் எடுக்கும்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து இப்போ எனக்கு தோணும் போது நான் செல்வா சாரோட இன்ஃப்ளூயன்ஸு, மணி சாரோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நான் அகைன் உங்களை கேட்டிங்கன்னா அவ்வளோ கதை சொல்லுவீங்களே அந்த படங்களோட தாக்கம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த மாதிரி பாதிப்புகள்லேருந்து ஆர்கானிக்காக நான் படம் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த இன்ஸ்பிரேஷன்லேருந்து வரும்ல, அந்த மாதிரி ஒரு படம் தான். அதனால் அந்த மாதிரி ஒரு படம் இல்லை, அந்த மாதிரி ஒரு பாதிப்பில் இருந்து ஒருத்தன் அதெல்லாம் ரசிக்கிற ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு எழுத்து வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். சரி, இவங்க 2 பேரும் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இது மாதிரி ஒவ்வொரு நேரத்துலையும் எல்லா இயக்குனர்களும் அது ஒரு பெரிய ஒரு காதல் கதையோ அவங்ககிட்ட இருக்க அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் கதையை கொடுக்கும்போது இந்த ஹீரோ ஹீரோயின் செலெக்ஷனில் ரொம்ப இதாக இருப்பாங்க.
ஒரு பக்கம் ரொம்ப ஃப்ரெஷ் ஃபேஸ் இறக்குவாங்க, அப்போ தான் வந்து யாருன்னே தெரியாத 2 பேரோட காதல் நினைவு. இன்னொரு பக்கம் ரொம்ப ஏஜான ஆக்டர்ஸ் இறக்குவாங்க. நீங்கள் என்ன ஒரு காரணம் இவங்க 2 பேரை சூஸ் பண்ணதுக்கு? பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும்னு நினச்சிங்க? பார்க்குறவங்க நம்ம தான்டா அவன் அப்படின்னு ஃபீல் ஆகணும்னு மட்டும் தான் நினச்சேன். தெரிஞ்ச முகமாக இருக்க வேண்டாம். இல்லை, எனக்கு நான் சொல்கிறேன்னு, நான் எந்த ஸ்கிரிப்ட் எதுனாலும் தனு சார் வந்து போவார். அது ஏன்னு தெரியாது. இவரை பார்க்கும்போது தனுஷ் சார் மாதிரி தாங்க இருந்தார் அந்த ஷார்ட்டில் பார்க்கும்போது. ஆமாம், அதுவும் சொன்னாங்க. கரெக்ட். மேபி அது ஏன்னு தெரில, எனக்கு என்னவோ ரொம்ப இலகுவாக எல்லாத்துக்கும் அவர் உருவாக்குற கேரக்டர்ஸ்க்கு வந்து அஃப்கோர்ஸ் நிறையா கேரக்டர்ஸுக்கு ஒரு செட் ஆயிடுவார். பட் அந்த மாதிரி மேபி இருக்கலாம் கூட. இது ஐடியாவாக இருக்கும்போதே வந்து என்ன வேணாலும் இப்போ எங்கே வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் இந்த படத்தை ஸ்டோன் பெஞ்ச் தான் பண்ணணும்னு கார்த்திகேயன் சந்தானம் சொல்லிட்டே இருப்பார். நான் சாய்ஸஸ் சரி இதை பண்ணலாம் அடுத்த படம்னு முடிவு பண்ணேன் நான். ஏன்னா லோகேஷோட ஸ்டோரி நான் ஒன்று டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ வந்து அது எனக்கு என் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் இல்லை அது. ஐ ட்ரைட் டு பி ஆனஸ்ட் டு தட். ஆனால் எனக்கு வந்து எங்கேயோ ஐ எம் நாட், மை ஹார்ட் இஸ் நாட் தேர் மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் என்ன ட்ரை பண்ணாலுமே அது லோகேஷ்டே கன்சர்னாகவே சொன்னேன். எனக்கு ஏதோ ஐ எம் ஒரு மாணவியாக தெரிஞ்சிருமோ நான் பண்ணேன் இதை அப்படின்னே தோணுச்சு. அப்போ லோகேஷ் சொன்னால் இல்லைடா, அப்போ உனக்கு உன் ஹார்ட் என்ன சொல்லுது அதையே நீ அடுத்த படமாக பண்ணு, அது என்ன படமாக இருந்தாலும் பரவாயில்ல, உன் கதையவே நீ பண்ணு அப்படின்னு சொன்னதும் அங்கே ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டார். ஸோ இவங்க இந்த ப்ரொடக்ஷன் தான் இந்த படம் பண்ணுவேன்னு இவங்க ஸ்டபானாக இருந்தாங்க. அப்போது சரி விது வச்சு போகலாமான்னு இவங்க கேட்கும்போது எனக்கு இனிஷியலாக பாய் நெக்ஸ்ட் டோராக விது எப்படி யோசிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருக்கிற லுக்கில் தான் எனக்கு தெரிஞ்சான். கொஞ்சம் மேட்சோவாக ஆள், அவனை எப்படி வல்னரபிளாக காட்டுறது அப்படின்றதுல ஒரு செகண்ட் தாட் இருந்துச்சு. ஒர்க் ஷாப் நிறைய போய் அவனை சூரின்னு ஒரு ஆக்டிங் ட்ரெயினர், அவர் தான் அவருக்கு டபுள்எக்ஸ்லேயும் ட்ரெயின் பண்ணார். சரி, அவர்கிட்ட விட்டோம். அவர் அவனை டேம் பண்ணி விது எப்படின்னா ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடு, அவனுக்கு வலிக்கவே வலிக்காது. எனக்கு வெளியிலேருந்து பார்த்தா அப்படி தான் தெரில அவன் என்ன ப்ராசஸ் பண்ணான். அவனுக்கு எங்கேயாவது ஹார்ட் பிரேக் ஆகணும், அவன் அழணும், அவன் ஹீகோ ஹர்ட் ஆகணும், அவன் அவன் பிரேக் ஆகணும். ஒரு த்ரெஷோல்டு இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்டில் பிரேக் ஆகணும். அது அவன்கிட்ட வரணும். வந்தால் தான் எனக்கு கன்வின்சிங்காக இருக்கும். அதாவது ப்ராசஸ் ஆகி அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணி அவனை கிட்டத்தட்ட ஒரு ஜங்கியாக வாழ வச்சு பிச்செல்லாம் எடுக்க வச்சான். பிச்சை எடுத்து ரோட்டில் தங்கி அந்த மாதிரி ஜோனுக்குள்ளெல்லாம் போய் பிரீத்தி கூட வந்து ஒரு ஒன்றா சமைச்சு சாப்பிட்றது, அவங்க உட்காந்து டிவி பார்க்குறதுன்னு அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரிக்காக அதெல்லாமும் பண்ணி சூரி வந்து விது என்ன பண்ணாலுமே திட்டல, கெட்ட தான், நல்லா இல்லை, இது எதுக்கு, இது என்ன எவ்வளோ சொல்ல முடியும், எல்லாத்துக்குமே நோஸ்கட்டாக பேசி அப்பவும் அவன் வந்து அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டான். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவன் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு 2 நாள் 3 நாள் ஆளே காணோம், யார் ஃபோனும் எடுக்கல. அந்த மாதிரி டைமில் தான் சூர்யா சொன்னார், அப்போது நம்ம போகிற பாதை கரெக்டு தான், இஸ் ஃபைனலி ஹர்ட், அவனுக்கு அந்த வலின்றது உள்ளேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு, இஸ் குட் டு கோ நவுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னங்க அதுக்குன்னு இப்படி இல்லாமல் போகும் ஒரு ப்ராசஸ்ன்னு நானே எனக்கே பயமாக தான் இருந்துச்சு. அண்ட் விது ஆல்சோ அந்த 2 நாள் அவனும் யோசிச்சிருக்கான். யோசிச்சதுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னும் போது ஹீ டுக் இட். அதுலேருந்து விது தான் சத்யா, எந்த சேஞ்சுமே இல்லை, மாற்றவே இல்லை. அண்ட் அவன் வாய்ஸ் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு இந்த படத்துக்குமே. பிரீத்தி ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஏன் ஃபார் ஆப்வியஸ் ரீசன் ஒரு பேய் பர்ஃபார்மர். அயோத்தியில் வந்து உங்கள் அப்பாவை அந்த காரிடரில் கேட்குற கேள்வியை பார்த்தா முட்டை எரிச்சிருவாங்கன்ற மாதிரி, ட்ரகாரிஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பார்த்தாலே. அப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு அந்த அஞ்சலிலாம் பண்ணுவாங்களே, ஒரு அந்த நான் சொல்கிற லூசு ஹீரோயின்னு ஸ்டாம்ப் பண்ணுற மாதிரி ஏரியாவுக்கு சொல்ல, துருன்னு இருந்தாலுமே கூட ஒரு மாதிரி ஒரு அத்தாரிட்டியோட பேசுறது கேட்கறது, அது வத்தி குச்சி படத்துலலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து எங்கேயுமே போதும் இல்லாமல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்கக்கிட்ட அந்த ஜிஸ்ட்டை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்போது நான் யோசித்தேன், இவங்க ஃபேராக இருக்காங்க, இவங்க நார்த் இந்தியன் லுக்கில் இருப்பாங்க, அவங்க ஹிந்தியில் அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, தமிழில் எப்படி பண்ணுவாங்க தெரியாதுன்னு ஒரு ஆடிஷன் பண்ணால், இவங்க நம்ம ஹிந்தி தான், உங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு தான் கேட்கணும் போல், அந்த மாதிரி தமிழில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு போய் கதை படிச்சுட்டு சார் ஐ ரியலி லவ் தி ஸ்கிரிப்ட், ஆனால் நான் பண்ணல சார், எனக்கு ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது, ரொம்ப தைரியம் வேணும் அதை பண்ண, என்னால் முடியாது அதை, ஆனால் அந்த கேரக்டர் அது நியாயம் பண்ணணுன்னா
அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும், ஆனால் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் அப்புறம் வேறு ஆள்லாம் யோசிச்சு பார்க்குறேன். விது கிட்ட வந்து பிரீத்தி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விது பிரீத்தி ஃபோட்டோ வால்பேப்பரில் வச்சுருக்கிற அளவுக்கு அவன் கேரக்டராக சுற்றிட்டு இருந்தான். அவன்கிட்ட அப்புறமா இல்லைடா அவங்க பண்ணலன்ட்டாங்க, இந்த பொண்ணு தான் பண்ணுறாங்கன்னு காமிச்சா அவனால் ஏற்றுக்க முடியல, அழுதுட்டான் லிட்டரலாகவே. அவன் நிஜமாக அந்த கேரக்டர் என்னால் மறக்க முடியல அப்படி ஆயிட்டான். அப்புறம் பிரீத்திட்டையும் சொன்னோம் இந்த மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி பேப்பர்லாம் வச்சிட்டாங்கம்மா. அப்புறம் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க கேன் யூ ரீரைட் தட் சீன்லாம் கேட்டதும் எனக்கு ஏன் ஈகோ ஆகிடுச்சு. ரீரைட்டானா ஏற்கனவே எத்தனை டிராஃப்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அவ்வளோ கன்விக்ஷனோட இதை பண்ணுன்றேன். இல்லைங்க நீங்கள் அலைப்பாய்தே படம்லாம் பார்த்தீங்கன்னா அலைப்பாய்தே என்ன படம் சார்னு கேட்குறாங்க. அலைப்பாய்தே இப்போ நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லி தான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரில. கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்கிற இடம் வந்து தப்பாகிடாது நீங்கள் அலைப்பாய்தே பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறேன். அலைப்பாய்தே நான் பார்க்கல சார்ன்றாங்க. ஏம்மா நான் வந்து ஆடைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேம்மா, எவ்வளோ ரிஸ்க்கான படம் தெரியுமா, அதையே நான் வந்து அந்த படம் என்ன பேர் வாங்கினாலும் சரி அவங்க மேலே எந்த இதுவும் போய் சேரல, அவங்க டிக்னிஃபைடாக தான் அவங்கள பார்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து இது ஒரு மெரிட்டாக இருக்குன்னு சொன்னால் அதை சொன்னதுக்கப்புறம் இன்னும் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ட்டு பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கன்சிடர் பண்ணி நான் ரீரைட் பண்ணேன். எனக்கு இந்த பொண்ணாகவே பிரீத்தி ப்ரெசன்ட்லேயே ரியல் லைஃப்லேயே இருக்கிறாங்க. அப்போ அந்த கேரக்டரே ஒருவேளை அப்படி பிஹேவ் பண்ண முடியாதோன்னு எனக்கே தோணுச்சு. ஒரு தாட் வந்ததுக்கப்புறம் நான் திரும்ப ரீகன்சிடர் பண்ணேன். நான் 2-3 பேர்கிட்ட கணேஷ் பாபுகிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். அவர் படிச்சுட்டும் அவரோட ஒப்பீனியன் சொன்னார். ஹலிதா படித்தாங்க. என்னோடய ஃபேவரட் இந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க அப்போ வியாஸ் படித்தார் லவர். இவங்கெல்லாம் படித்ததுக்கப்புறம் நான் அப்படியே பேசி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிறையவே பிரீத்தி இப்படி நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனில் சொன்னேன். சார் நான் திரும்பவும் இதை எனக்காக நீங்கள் இதை பண்ணீங்கன்றதே போதும் சார், ஐ ஆம் இன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் இவங்க 2 பேரும் இந்த கொடைக்குள்ளே வந்தாங்க. அப்படியே முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தோன்னா என்னால் திரும்பவும் வேறு முகங்களை யோசிச்சு பார்க்க முடியல. பெர்ஃபெக்ட் சாய்ஸ் இவங்க. சரி, எப்பயுமே இந்த மாதிரி படங்களில் வந்து இந்த ஹீரோ ஹீரோயின்ஸோட பேரை வந்து மறக்கவே முடியாது. கார்த்திக் சக்தியாக இருக்கட்டும், ஆதி தாராவாக இருக்கட்டும், அது மாதிரி கார்த்திக் ஜெஸ்ஸியாக இருக்கட்டும். நிறைய நேரங்களில் இப்போ உங்களுடைய கேரக்டர் பேர் சத்யா விஜி, ஏதாச்சும் எனக்கு இந்த கேரக்டர்ஸ் 2மே படங்கள்ல இருந்து தான் நான் எடுத்தேன். எனக்கு சத்யா வந்து கமல் சார் ஆப்வியஸா, விஜி 3ஆம் பேர் அவ்வளோதான். ரொம்பலாம் யோசிக்கல அது மேலே. விஜிக்கு இன்னொரு பர்சனல் ரீசன் இருக்கு, அது வேணாம் அவ்வளோதான். சத்யாவுக்கு பர்சனல் ரீசன்லாம் இல்லை. ஓகே, மேபி லோகேஷ்க்கு ட்ரிபியூட் கொடுக்கலான்ட்டு வச்சுட்டேன்னு வச்சுப்போம். இல்லை சத்யான்னு கொஞ்சம் அந்த ரகடா இது ஒரு அது ஒரு பவரான ஒரு நேம் தான் சத்யா. இன்னொன்று என் பேர் ரத்னா, அது ஒரு யூனிசெக்ஸ் நேம் தான் வச்சுங்களேன். ரத்னான்ற பேரில் பொண்ணு இருக்கலாம் பையனும் இருக்கலாம். அது மாதிரி தான் சத்யாவும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே அது பேரில் யோசனை இல்லை. சரி, இந்த ஒரு டைட்டிலே வந்து ரொம்ப அழகான ஒரு 29ன்றது நிறைய பசங்க, ஏன்னா வீட்டில் வந்து நிறைய கான்வர்சேஷன் நடக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு நடக்கிற ஒரு வயசு. ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, 30 தாண்டிச்சு அவன் பொண்ணு கொடுப்பான், கல்யாணம் ஆகாது, வயசாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ 29 இருக்கும்போது இளமையாக தெரிஞ்ச பையன் 30 வந்த பிறகு அங்கிளாக தெரிய ஆரம்பிப்பான். இன்னொரு பக்கம் வாழ்க்கையில் என்ன செட்டில் ஆன, எவ்வளோ சம்பாதிக்கிற, 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ சம்பாரிச்ச, ஸோ எல்லா ஃபினான்ஷியலாகவும் பிரச்சனையில் ஈடுபடுவான், குடும்ப ரீதியாக எல்லாமே இது பண்ணுவான். அவனுக்கே ஒரு ஃபீல் ஆகிடும். எல்லாத்தையும் தாண்டி அவன் வயசில் இருக்க பாதி பேர் கல்யாணம் ஆகிருக்கும், அவன் கூட காலேஜில் படித்தவன், ஸ்கூலில் படித்தான். அப்போ அவனே என்ன நினைப்பான், ஒரு நம்மளுக்கு வயசாகிடுச்சா, இல்லை வாழ்க்கையில் நம்ம முன்னேறலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லைஃப் இன்செக்யூரிட்டியில் வாழ ஆரம்பிப்பாங்க. ஆமாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 29 வயசில் இருக்க பையன் இந்த படம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு டேக்அவேவா, இல்லை படம் முடியும் போது அவனுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன கொடுத்துருக்கீங்க? இல்லை 29 ஸ்பெசிஃபிக்காக அந்த வயசுக்கு இருக்கிற போராட்டம்னு இல்லை. யாரெல்லாம் வந்து பிடிச்ச வேலையை பண்ண முடியாமல், இல்லை படித்ததுக்கு சம்மந்தம் இல்லாத வேலையை பார்த்துட்டு, இல்லை ஒரு எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸாக அந்த மாதிரி ஏன் இருக்குன்ற கேள்வியே இருக்கிற இப்போ எல்லாருக்குமே இருக்குது அந்த கேள்வி இருக்குல்ல. ஆமாம். 19ன்னு படம் டைட்டில் வச்சுருந்தா கூட உட்காருன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி தான். இன்னொன்று, நம்ம யாருமே இப்போ லோன்லியாக இல்லை. பீயிங் அலோன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீயிங் லோன்லி. நம்ம தனியாக இருக்கோம்னா, ஆனால் தனிமையில் இல்லை. ஏன்னா எப்போவுமே ஃபோன் இருக்குது. நம்ம வந்து தனிமையில் இருக்கோன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் ஃபோன்னால் உங்களை வந்து ஆக்குப்பைடாகவே வச்சுருக்க முடியாது. உங்களுக்கு கம்பெனியாக கிடையாது ஃபோன். ஏன்னா அட்லீஸ்ட் எஃப்எம் கூட உங்களுக்கு கம்பெனியாக இருக்க முடியும், ஃபோன் கிடையாது. ஸோ அந்த ஒரு பாயிண்டில் அந்த ரியாலிட்டி செக் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். அதான் நீங்கள் அந்த ரேஸில் எல்லோரும் முன்னாடி போயிருப்பாங்க. அந்த ரேஸை கூட விட்டுருங்களேன், நமக்கே இல்லை
நம்ம மாறி இருக்கோன்னே தெரியாமல் மாறி இருப்போம். ம். ஒரு நம்ம குழந்தைத்தனம் போயிருக்கோம், நம்ம சின்ன சின்ன விஷயத்த ரசிப்போன்ற விஷயம் போயிருக்கோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு மேரேஜே வந்து மேரேஜாக ஃபீல் ஆகாது. ஏன்னா இருக்கிற கிளஸ்டருக்குள்ளே மாட்டிட்டு அவங்களுக்கு திரும்பவும் வந்து கல்யாணம் ஆனது ஒரு புது லைஃப் அப்படின்ற ஸ்டார்ட் ஆகாதவங்க கூடல ஒரு குழந்த பெற்றுக்க சொல்கிறாங்கன்றது வரதே வந்து நம்ம குழந்த பருவத்தில் என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த போகிக்கு காலைல எழுந்துச்சி எரிக்கிறது, தீபாவளிக்கு பட்டாசு வாங்கினா அதை டே நைட்டாக பிரிக்கிறது, இதில் சிலதை கார்த்திகை தீபத்துக்கு வச்சுப்போன்னு பண்ணுறது, இப்படி இப்படி ஒரு பண்டிகைகள்லாம் ஒன்று நம்ம லைஃப்பில் இருந்து போயிருக்கோம். நம்ம வளர வளர காத்தாடி இப்பயும் காத்தாடி திருட்டுத்தனமாக பறந்துட்டுருக்கு. ஆனால் காத்தாடி நம்ம பம்பரம் இதெல்லாம் நம்மகிட்ட இருந்து போயிருக்கோம். இப்போ திரும்ப இந்த குழந்தைங்க நம்ம லைஃப்குள்ளே வரும்போது தான் அவங்களுக்கு அதை பழக்கப்படுத்தணுன்றதுக்காக அதை நம்ம பண்ண ஆரம்பிப்போம்ல. அப்போ திரும்ப வாழ ஆரம்பிப்போம். திரும்ப நம்மளும் பின்னாடி போய் வாழ ஆரம்பிப்போம்ல. அந்த அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அது கொடுக்குதுல்ல. பியூட்டிஃபுல். ஸோ அது மாதிரி இந்த படம் திரும்பி போய் பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தும். 29ல் நீங்கள் இருந்தாலும் சரி, 19ல் இருந்தாலும் சரி, நீங்கள் 49ல் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று முன்னாடி பார்ப்பீங்க, இல்லை பின்னாடி திரும்பி பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வை தான் இந்த படம் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ரைட் பியூட்டிஃபுல். எப்பயுமே ரத்னகுமார் அவருடைய படங்களில் இருக்க பாடல்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. மேயதமானா இருக்கட்டும், நான் இப்போ வரைக்கும் அந்த படம் பாட்டை கேட்டுட்டு என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உள்ளே வைப்பாங்களே ஸ்டேட்டஸ், இலை உதிரும் மீண்டும் துளிரும், ஒரு 7 வருஷமா 8 வருஷமா அப்படியே தான் இருக்குது. அது மாற்றவே எனக்கு தோணலை. எனக்கு இந்த லைனை சொன்னது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த பாட்டு விவேக் எழுதின பாட்டு மேகமாவல். நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வேர்ஷன் எழுதுறேன் கேட்டிருக்கேன், விவேக் சார் கிட்ட கேட்டிருக்கேன் இதை பற்றி. ஆமாம். அப்போ அவர் வந்து இல்லைங்க, இந்த பாட்டு நீங்கள் எழுதுனது வந்து லிட்ரலி விஷுவலுக்கு இருக்குது, லிட்ரலி சிச்சுவேஷனுக்கு இருக்குது. ஆனால் இந்த பாட்டு வந்து இந்த டியூன் வந்து ஒரு கிளாசிக்காக ஒரு நாவலான ஒரு டியூனாக இருக்குது. படத்தை தாண்டி சூழ்நிலைகள் தாண்டி யாருக்கு வேணாலும் பாடுற பாட்டாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம லிரிக்காக போகலான்னு சொன்னார். அப்போது தான் அவர் வந்து அதில் இந்த பர்டிகுலர் லைன் நீங்கள் எழுதுனதில் இந்த இலை உதிரும் மீண்டும் துளிரும், வெண்ணிலவும் கரையும் வளரும், உன் நினைவும் அதுபோல் மனதை குறையும்னு ஒரு லைன் இருக்குது. அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா? உங்கள் பர்மிஷன் கேட்காம யூஸ் பண்ணக்கூடாது. ஐயா என்ன விளையாட்டை யார்கிட்ட சொல்லும் போது அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. நான் வந்து அவருக்கு அந்த கிரெடிட் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அந்த பாட்டு அவ்வளோ அவர் சொன்னாருங்களா? ஆமாம், அவர் சொன்னார் இது எக்ஸாக்டாக நீங்கள் சொன்னது. நான் அவர்கிட்ட வந்து பயங்கரமாக பாராட்டிட்டு இருந்தேன். சார் அந்த பாட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது நான் எத்தனை வாட்டி அதை கேட்டு கண்ணீர் விட்டுருக்கேன், பைக் ஓட்டும் போது அழுதுருக்கேன், நான் இப்போயும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் எல்லாம் ரொம்ப எனக்கு சந்தோஷம், ஆனால் இந்த லைனை எழுதுருந்துன்ற மாதிரி. இப்போ கால் பண்ணார் 2 நாள் முன்னாடி. கால் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு தலைவன் கால் பண்ணுறான்னா தலைவன் லைக் சம் ஆஃப் மை ஒர்க் அப்படின்ட்டு. அப்போ அவர் வந்து பூ பாடல் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிரிக்கை பற்றிலாம் ஒவ்வொரு எழுத்தாக சொல்லிட்டு இருந்தார். அப்போ வந்து உங்களுக்கு இது தோணலையா, இந்த லைன் எழுதும் போது இப்படி எழுதலாமேன்னு தோணலையா உங்களுக்குன்னு கேட்டார். என்ன லைனுன்னு கேட்டேன். அதில் எப்படி இருக்குன்னா, நீ போகும் பாதை எங்கும் பூக்கள் உன்னை நோக்கி திரும்புதுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நீ பறிக்க போகும் பூவாய் மாற முட்கள் கூட தவிக்குதுன்னு எழுதியிருந்தேன். அந்த இடத்துல மலருதுன்னு எழுதியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னாரு. எனக்கு அப்பா முள் தவிக்குதுன்னு நான் எப்படி விஷுவலி யோசிக்க முடியும், ஆனால் முள்ளே மலருதுன்றது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 லைன் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னாரு. அதனால நீ தொட்டு பறித்த பூவை தவிர மற்ற பூக்கள் வாடுது, நீ சூடி தூக்கி எரிந்த பூவிலும் உன் கூந்தல் மனமே வீசுதுன்றது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்து. அப்போ சொன்னார், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ இந்த சமீப காலத்தில் நான் கேட்ட பாட்டுலேயே வந்து ஒரு பாட்டு முடியும் போது ஏன் முடிஞ்சுது, ஐயோ இன்னும் இருந்திருக்கலாம். கமெண்ட்ஸ்லேயும் அவ்வளோ பேர் தான் போட்டிருந்தாங்க, ரொம்ப சின்னதாக போயிடுது. இப்போ வந்து எனக்கு இவனோட இந்த பர்டிகுலர் பீச் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு பாட்டு தேவைப்பட்டுச்சு, அழகாக இருக்கும் அவங்களுக்குள்ள மொமெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரொப்போசலே வந்து ஒரு ட்வைலைட்டில் நடக்கும். அங்கேருந்து பூ வாங்கி கொடுன்னு சொல்லும் போது போடின்ட்டு எழுந்துச்சு போனவன் வந்து அவ்வளோ கொழுப்பாக அவனுக்கு மரியாதை அதே பாட்டியை கண்டுபிடிச்சி எனக்கு பூ வாங்கி தரேன்னு சொல்லி அவள் அதிகாரம் பண்ணதுக்கப்புறம் அதே பாட்டிக்கிட்டேருந்து அந்த பாட்டு ஆரம்பிக்கும். இவனுக்கு எப்போவுமே இவன் கவனம் எப்போவுமே அவன் மேலே தான் இருக்கும். அவள் அந்த இடத்த மறந்து அவள் பாட்டு அந்த இடத்துல ஹாப்பனிங்காக இருக்கிற பொண்ணு அவள் இருப்பான். ஸோ எனக்கு இவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணும் இந்த பாட்டுன்னு தோணுச்சு. இல்லைன்னா நான் அந்த இடத்துல வந்து இப்போது விஐபியில் இருக்க மாதிரி இங்கே பார் கூத்து ஜோறு அது மாதிரி ஒரு ஜாலி பாட்டு பண்ணிடலாம், ஓகே ஆகிடுச்சுன்ற மாதிரி ஒரு பாட்டோட. ஸோ இவனுக்கு இன்டர்னலாக இவனுக்குள்ளே என்ன ஓடுது, இவன் பார்வையில் அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தான். அப்போ தான் நான் வந்து குணா கமல் மாதிரி ஆக்கிறோம், அபிராமி மாதிரி அவன் கவனம் ஃபுல்லாக அந்த பொண்ணை சுற்றி அந்த பூ மேலே தான் இருக்குது. ஓகே, பாட்டு ஃபுல்லாகவே அவன் கவனம் பூ மேலே தான் இருக்கும்.
அவள் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவா, ஜோசிக்காரி கூட உட்காந்துருப்பாங்க, ராட்டினத்தில் சுற்றுவா, எல்லாம் பண்ணுவான். ஆனால் அவன் பார்வை ஃபுல்லாக பூ மேலே இருக்கும். லாஸ்ட்டில் அந்த பூவும் வீட்டுக்கு கொண்டு போனோன்னா, எதுக்கு இந்நேரத்துக்கு எதுக்கு பூ வச்சுட்டு வர, எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கால் மண்ணெல்லாம் தட்டிட்டு வீட்டுக்கிட்ட போகும்போது ஐயோ பூ வச்சுருக்கோமே ஞாபகம் வரும். அது மனசு கேட்காம எடுத்து ஓரமாக வச்சுட்டு உள்ளே போயிடுவான். அப்புறம் அந்த கூந்தல் மனமே வீசுதுன்னு சொன்னனால அவன் எடுத்து ஸ்மெல் பண்ணுற மாதிரி முடியும். ஸோ விஷுவலாக மேபி வீடியோ சாங்காக விட்டனால இன்னும் அப்பீலிங்காக போயிடுச்சு. ஆமாம். உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா குழுவே இப்போ வரைக்கும் சொல்லுவாங்களே எல்லாருமே, சூப்பர் படம்ண்ணே, பயங்கரமாக இருக்கணும், அண்டர் ரேட்டடாக போயிடுச்சு. சந்தான சார் கிட்ட கூட ஒரு இன்டர்வியூவில் கேட்டுதாங்கன்னு நினைக்கிறேன், குழு ரொம்ப நல்ல படம், நீங்கள் அந்த படத்துக்கு மிஸ் மேட்ச்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கும்போது அவர் சில நேரம் சொன்னார், சில நேரத்தில் எனக்கே கூட அப்படி தோணுச்சு, ஒருவேளை நம்ம தான் வந்து இந்த படத்தை எடுத்துட்டோமோ, இது வேற யாரும் நடிச்சிருந்தா இன்னும் நல்லா போயிருக்குமான்னு கூட எனக்கு தோணுச்சுன்னு ஒரு இன்டர்வியூ அப்படி சொல்லியிருந்தான்னு நான் இப்போது சந்தானனுக்கு சொல்கிறேன். அவர் இல்லாமல் குழு கிடையாது. முதல்ல அந்த ஸ்கிரிப்டை நம்பினது அவர் தான். ஏன்னா அவர் அந்த ஸ்கிரிப்டை படித்ததும் பண்ணலாம்ப்பா நம்ம ஷூட் போகலான்னு ஸ்ட்ரைட்டாக சொன்னார். அப்புறம் ஜென்ரலாக அவருக்கு ஒரு டீம் இருப்பாங்க, அவங்களோட ஆன்லைன் போட, அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதில் யாருமே நான் உள்ளே நுழைக்க போகிறதில்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள், வேற நடிக்க கூட யாரையும் வந்து கேட்பாங்க, நான் ஒரு படம் ஆரம்பிக்கிறேன்னா பார்த்துட்டு அனுப்பிவிட்ருங்க, நீங்கள் இப்போ நான் அவங்க மரியாதைக்காக வந்து பார்ப்பாங்க, உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் அனுப்பிடுங்க, எனக்காக அது பண்ணணுன்னே இல்லை, நீங்கள் நினச்ச படம் பண்ணுங்கன்னு சொல்லி எந்த இடத்துலையுமே வந்து அவருக்கு நிறைய கவுண்டர்ஸ் தோணும், சுற்றி நடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு கவுண்டர்ஸ் தான் தோணும். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸே பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கொடையை பிடிச்சிட்டு உட்காந்துப்பார். நல்லா இவ்வளோ தூரம் முகம் மறைஞ்சிரும், ட்ரெஸ்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அவர் தான் உட்காந்து. அந்தளவுக்கு அவர் அந்த அது வரைக்கும் இருந்த ஒரு பழக்க வழக்கத்துலேருந்தே தன்னை ஒரு ஐசோலேட் பண்ணிக்கிட்டு தான் அந்த படம் பண்ணார். ஸோ அதை விட ஒரு பெஸ்ட் சாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களா உங்ககிட்ட குழு பற்றி? ஆமாம், அண்டர் ரேட்டடு. இந்த யாரடி மோகினி மீம் தான் வரும், யாருக்கு என்ன சொன்னாலும் சரி எனக்கு ஒன்றும் பிடிக்கும், இந்த பாட்டியை படுக்க போட்டு தனுஷ் சார் உட்காந்துருக்காங்க மீம் போட்டு அந்த மாதிரி. ஆமாம், அது நிறையா வாட்டி வரும். போன வாரம் கூட ஒருத்தர் பார்த்துட்டு சொன்னார், அதே தான் சொன்னார். அதில் நான் அண்டர் ரேட்டட் ஓவர் ரேட்டட்லாம் விட்டுருங்க, எனக்கு என்னென்னா நான் நினச்சதில் எவ்வளோ நான் ஸ்க்ரீனுக்கு கொண்டாந்துருக்கணும் அங்கே தான் என் வின் லாஸே நான் யோசிப்பேன். என்னால் இது இப்படி எடுத்து வச்சுருக்கோமே அப்படின்னு தான் நிறைய விஷயங்கள் படத்தில் தோணும். ஆனாலுமே நான் எவ்வளோ பிடிவாதமாக இதான் நான் பண்ணணுன்னு நினச்சதை பண்ணுறேன்றோம், அங்கேயே வந்து அந்த படத்துலேருந்தே நான் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எங்கேயா பார்க்கும்போது அவங்க சொல்லும் போது தான் அந்த மொமெண்ட்டுக்கே போவேன்னு வைங்களேன். அதை தாண்டி அதுக்குள்ளே போய் அதை நம்ம ரொம்ப இப்போவே நான் இந்த படத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கேன். ஏன்னா அது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் என்ன இன்டர்வியூ கொடுத்து என்ன நான் ரொம்ப அறிவாளி போல் இல்லை, இவருக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, அது ஒரு வகையிலும் படத்துக்கு ஹெல்ப் பண்ணாது எனக்கு தெரிஞ்சு. அட் தி எண்டு இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக், இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர், அப்புறம் முதல்ல வந்த சீலே சீலே பாட்டு, அதுக்கப்புறம் அந்த மஸ்து பாட்டை அவங்களாவே இது இந்த படத்துக்கானது இல்லை அப்படி ஓரமாகவே அப்படின்னு வச்சுட்டாங்க, அதை கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பூ பாடலுக்கு அவ்வளோ லவ், அதுக்கப்புறம் அந்த பொல்லாத ஆசைகளுக்கு அவ்வளோ லவ். பொல்லாத ஆசைகள்லாம் எங்கே, நான் நேற்று ஒரு டிவி மியூசிக் ஷோக்கு போகிறேன், அங்கே வந்து பாட சொல்லி ஷானை டார்ச்சர் பண்ணி ஸ்டேஜில் ஏறி பாடினார் அவர். இப்போ இந்த வேர்ல்ட் ஆஃப் 29க்கும் அவ்வளோ லவ். ஸோ ஆர்கானிக்காக இந்த படத்துக்குள்ளே வந்து எது வேணாமோ அதுவாகவே வெளியே தெளியுது, தூக்கி வெளியே போட்டோம்ல, அது இது அதாவது ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி தூக்கி வெளியே போட்டுருது. ஸோ அதுலேருந்து நானே என்னை வெளியே இப்போ தூக்கி போடணும், போதும் வேலை முடிஞ்சிருச்சுன்ட்டு. எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இந்த படத்தோட விஷயங்கள் தெரிஞ்சு அவங்க சைட்லேருந்து இந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ, நானும் அந்த சைடு போயிடணும் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டேன். நைஸ். சார் ஃபைனலாக எப்பயுமே இப்போ ரத்னகுமாரோட இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் எப்படி ஒரு ஒப்பீனியன் கேட்காம எப்படி நான் இந்த இன்டர்வியூ முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ படம் மாதிரி தான், ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுக்கான ரிசல்ட்டு, ஓகே இது இப்படி இருக்கா, அப்போ இப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம். இப்போ எக்ஸிட் போல் ரிசல்ட் மாதிரி தான் அவங்க ஒன்று விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த விஷயம்லாம்? இந்த இது பொலிட்டிக்கல் கொஸ்டினாகவே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை, எப்படி வந்து கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இன்டர்வியூலாம் டிக்கெட்டாக மாறாது. அகெயின் இந்த படத்தில் உண்மையிலே ஒரு பாடி ஆஃப் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. இதில் அசோசியேட் ஆனவங்கலாம் ஆத்மார்த்தமாக ஒன்று ஏதோ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் படத்தோட கண்டென்ட்டாக வெளியே போனதில் எதுலெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு
ஒரு நம்பிக்கை வருது, பரவாயில்ல பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்றது வருதோ அது மட்டும்தான் டிக்கெட்டாக மாறும், அன்பாக மாறும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நான் அதனால் மட்டுமே லோகேஷும் சரி கார்த்திக் சுப்ராஜ் சாரும் சரி இவங்க யாருமே வந்து இதோட ஃபேஸாக இருந்து, ஏன்னா இந்த படமே அடையாளத்தை பற்றி பேசுது, அது ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது அந்த வெளிச்சத்தை வேறு பக்கம் மாற்றி இன்ன வரைக்கும் லோகேஷ் ட்வீட் போடல இந்த படம் சம்மந்தமான காரணமே அதுதான். அது கீழே போய் எதுவுமே வந்து பர்சனலாக லோகேஷை பற்றி பேசுறதோ இல்லை அங்கே வந்து லியோ டு ஓஎஸ்டி கேட்குறதோ கூட வேணாம், இது அமைதியாக இருக்கட்டும். எப்படி அந்த பீச்சில் இந்த பக்கம் வண்டி சத்தம் இந்த பக்கம் அலை சத்தம் இது ரெண்டுமே இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சீ ப்ரீஸ் தான் கேட்குமோ அப்படி ஒரு சீ ப்ரீஸாகவே இந்த படம் இருக்கட்டும் அப்படின்றது எல்லாமே பேசி முடிவு பண்ணதான். இன்ஃபேக்ட் நானே ஒரு இறைச்சல் தான், அதனால தான் நானும் சோஷியல் மீடியாவில் வரல வேலைக்கே இருக்கேன். அது தெம்புக்கு என்ன பண்ணுறதோ அதை பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டாச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Presta Premium Women's Wear. Let your body love it.